இஸ்லாமிய வரலாற்றில் மாபெரும் அறிஞரான இமாம் அஹ்மத் இப்னு ஹன்பல் ரஹீம் ஒரு முறை வெளியூருக்கு பயணம் மேற்கொண்டார். இரவு நேரம் நெருங்கிவிட்டது. அவருக்கு அந்த ஊரில் யாரையும் தெரியாது. தங்குவதற்கு இடமில்லாததால் அவர் அங்கிருந்த ஒரு பள்ளிவாசலுக்கு சென்றார். இறைவனை தொழுதுவிட்டு அங்கேயே சிறிது நேரம் ஓய்வெடுக்க நினைத்தார். ஆனால் அந்த பள்ளிவாசலின் காவலருக்கு இவரை யார் என்று தெரியவில்லை. பெரியவரே, இங்கே தூங்க அனுமதியில்லை, வெளியே செல்லுங்கள் என்று கண்டிப்பாக கூறிவிட்டார். இமாம் அஹ்மத் தான் யார் என்பதை வெளிப்படுத்த விரும்பவில்லை. அமைதியாக வெளியேறி பள்ளிவாசலின் வாசல் படியில் படுத்துக்கொண்டார். ஆனால் அந்த காவலர் அங்கிருந்தும் அவரை விரட்டினார். இதையெல்லாம் கவனித்துக் கொண்டிருந்த ஒரு ரொட்டி கடைக்காரர் அந்த முதியவரின் நிலை கண்டு இரக்கப்பட்டார். அவர் இமாமை நோக்கி, பெரியவரே, நள்ளிரவில் எங்கே செல்வீர்கள்? என் சிறிய இடத்திற்கு வாருங்கள், அங்கே தங்கிக் கொள்ளலாம் என்று அழைத்தார். இமாம் அவருக்கு நன்றி கூறிவிட்டு கடைக்குள் சென்றார். அந்த இடம் சிறியதாக இருந்தாலும் அந்த மனிதரின் உள்ளம் பெரிதாக இருந்தது. ரொட்டி கடைக்காரர் இமாமுக்கு உணவும் இடமும் கொடுத்தார். பின்னர் விடியற்காலை விற்பனைக்காக மாவு பிசைய தொடங்கினார். ஆனால் இமாம் ஒரு விஷயத்தை கவனித்தார். அந்த மனிதர் மாவு பிசையும் போதும் விறகு வைக்கும் போதும் ஒவ்வொரு அசைவிலும் அஸ்தக்ஃபிருல்லா என்று சொல்லிக்கொண்டே இருந்தார். இரவு முழுவதும் அவரது நாவு இறைவனின் நினைவிலேயே இருந்தது. விடிந்ததும் இமாம் அவரிடம் கேட்டார், சகோதரரே, இரவு முழுவதும் நீங்கள் இஸ்திக்ஃபார் செய்து கொண்டே இருந்தீர்கள். இந்த செயலினால் உங்கள் வாழ்க்கையில் ஏதேனும் பயன் கிடைத்ததா என்று கேட்டார். அதற்கு அந்த ரொட்டி கடைக்காரர் புன்னகையுடன், ஆம் பெரியவரே, நான் கேட்ட துவா, பிரார்த்தனை எதையுமே இறைவன் நிராகரித்ததில்லை. நான் எதை கேட்டாலும் இறைவன் கொடுத்து விடுவான், ஒன்றே தவிர என்றார். இமாம் ஆச்சரியத்துடன், அது என்ன அந்த ஒரு பிரார்த்தனை என்று கேட்டார். ரொட்டி கடைக்காரர் கூறினார், நான் இறைவனிடம் புகழ்பெற்ற அறிஞர் இமாம் அஹ்மத் இப்னு ஹன்மலை என் வாழ்நாளில் ஒரு முறையாவது சந்திக்க வேண்டும் என்று நீண்ட நாட்களாக அழுது கேட்டுக்கொண்டிருக்கிறேன். ஆனால் அது மட்டும் இன்னும் நிறைவேறவில்லை என்றார். இதை கேட்ட இமாம் அஹ்மத்தின் கண்கள் கலங்கின. அவர் தழுதழுத்த குரலில் கூறினார், அல்லாஹ் உன்னதவன். உனது இஸ்திக்ஃபாரின் வலிமை எத்தகையது என்றால் அது இமாம் அஹ்மத்தை அவனது வீட்டிலிருந்து வெளியேற்றி ஊராக அலையவிட்டு இறுதியில் தரதரவென இழுத்து கொண்டு வந்து உனது வாசலிலேயே நிறுத்தியிருக்கிறது. சகோதரரே, நான் தான் அந்த அஹ்மத் இப்னு ஹன்பல். ரொட்டி கடைக்காரர் மகிழ்ச்சியில் அழுது கொண்டே இமாமை தழுவிக்கொண்டார். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.